சரி கேட்கறீங்களா உங்க பேரு? என் பேர் வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் நம்பிராஜ். அம்மா பேரு? எங்க அம்மா பேர் நங்கை மோகினி. இவ வேற உருள இல்ல உருள இறங்கி போயிட்டுறாங்க. சரி மான் வரலங்க. ஏங்க நல்ல பத்தியா முக்கியமான சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல வந்து மானம் பனி வெண்ணெய் எடுத்துக்கிட்டு மான வருறாங்க. நான் தேடி இந்த மான் இல்ல. சரி தங்கச்சி தானே. சரி இதை தள்ளிட்டு போங்க. வாழ்க்கை பெருமகளே அடுத்ததா கூப்பிடுங்க. ஏன் தங்கச்சி கூப்பிடுறாங்க? சேலை பாரு, சேலை சுடுகாட்டுல இருப்பாங்க. மல்லிகை சுடுகாட்டுல எப்படி ஜெபம் போட மாட்டாங்க. ஏன் மச்சான் வாடா வாங்க. இந்த பொம்பளையோட எப்படி குடும்பம் நடத்துறீங்க? எல்லாரும் மாதிரி தான் நடத்துறேன். அவன் குடும்ப இடத்துல ஏற்று விட்டுருவேன். இங்க வர்ற ஆந்திரா வாட்சி பண்ணுங்க. உயிருள்ள பொருளா தேடி வந்திருக்காரு. சரி இருக்கட்டும். தேடி வந்த மாடா நீங்க பாத்தீங்களா? வரல பாக்கல. நானும் பாக்கலாம். எல்லாரும் போனீங்கன்னா யாருமா சம்பளம் அவர் எதுக்கு வர்றாரு? இவர் எதுக்கு வர்றாருன்னு நீங்க எதுக்கு வர்றீங்க? வீட்டுக்காரன் ஹவுஸ் ஓனரா? சரி இருக்கட்டும். வந்தவரை வரவேற்பது நமது குள்ள வாருங்கள். வேடி வரை வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சு நீண்ட பார்வை பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையில் திறமையில் பெருமையின் பெருமையில் பொறுமையை கைகொள்ளும் விளையாட்டு விளையாடும் வேடுவ கொடுத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் முத்தம கொடுத்தவரே வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்லை எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேண்டுவரே வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. எம்மை வரவேற்ற தலைவியே வருக, இடத்திற்கு முதல்வையே வருக என்று தங்களை வரவேற்ற பதிலும் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். மறுமொழியிலே அழகான ஒரு மான் கூட்டம், கட்டழகு பட்டை மான் கண்டதும் சென்று பிடிப்பதற்காக மானோட நானோட நானோட மானோட அப்படி வந்த தருணத்தில் இந்த மான்குட்டியை அகப்பட்டது என்னையே பார்த்ததுனால என்னருகில் நின்றதுனால இந்த மான்குட்டியை கைப்பிடிக்க காத்திருக்கிறேன். இடத்துக்கு தலைவின்ற முறையில நீங்க அனுமதி கொடுத்தா உடனே கைப்பிடிக்க காத்திருக்கிறேன். மானுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்ற எண்ணத்தில் நனவிருந்தால் இன்பமே எல்லோருக்கும் என் மாலை தந்திடுவார். அப்பா எந்த பெண்மானே
ஆமா ஹரிஹரன். மாடு எப்படி ஆலோலம் பாடி விளையாடும்? ஆமா எனது மான் ஆலோலம் பாடும், ஆலோலம் பாடி விளையாடும். மான் வந்து 32 வகைப்படும். இந்த 32 வகைப்பட்ட மானுக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு சொல்றீங்களே, மாடு பாடுன்னு. ஆலோலம் பாடி விளையாடுதாம்ல எந்த ஊர்ல? என்னுடைய மான் ஆலோலம் பாடி விளையாடும். உங்களுக்கு தான் வாய் இந்த நான் பேச நினைக்கும் பொழுது பேசும், நான் சிரிச்சா சிரிக்கும், நடந்தா நடக்கும். ஆமா மாண்டா அபூர்வமான மானு, அற்புதமான மானு, உள்ளத்தை கவர்ந்த மானு, உன்னதமான மானு. நடந்தா நடை அழகு, மானுடைய இடை அழகு, மானுடைய உடல் அழகு. அண்ணன் கூட தோத்து போயிருமா அப்படிப்பட்ட நடந்து வந்துச்சு வச்சுங்களேன். எப்படி தெரியுமா வேணுவரே, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? உங்க பேர் அப்படிங்களா? கந்தன். தந்தை பேர் சடையன். தாயார் பேர் சடைச்சி. நாடு எது? கழுகுமாமலை. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில. மாடு எங்க பாத்தீங்க? இடையில. மாடு எங்க வந்துச்சு? இந்த இடத்துக்கு. அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 20 காலம் 200 மைல் சுற்றளவு. அப்படியா? கையில என்ன வச்சிருக்கீங்க? கலை. அது எதுக்கு பயிற்சி? தெளிமுகம் காந்த சக்தி. ஈர்ப்பு செய்த காட்சி நீட்டுதான் அப்படி வா. அதை வச்சு மாடை பிடிச்சலாமே, ஏன் துரத்திட்டு வரணும்? இதை துரத்திட்டு வரணும்னா என்ன காரணம்? என்ன காரணம்? மான் வந்து துரத்துறது வந்து வேணாம் அப்படின்னா மானோட நானோட பின்தொடர்ந்து இது மரம் என்ன பார்க்கும்போது இந்த மானாகப்பட்டது என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பின்னாடி வருவாரா இல்லையா அப்படின்னு அப்படி திரும்பி திரும்பி பார்க்குது. எதுக்காக திரும்பி பார்க்குது? என்கிட்ட மற்ற மான்களும் மிரண்டு ஓடும், ஆனா இந்த மான் மட்டும் மெல்ல மெல்ல நடந்து மெல்ல மெல்ல நடந்து மென்மையான உள்ளம் தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தோன்றுதே, கோடை அச்சத்தோடு விலகி ஓடுமா. இப்படி அச்சப்பட்டு நாணப்பட்டு இந்த மான்குட்டி ஆகப்பட்டது அப்படியே தெக்கத்தோடு நிக்குது. எனக்கு புதுசா ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்ன சந்தேகம்? நீங்க வேடுவதுதான். வேடுவதா? மானை எப்படிங்க வேட்டையாடல? மான வேட்டையாடுறதுக்கு வேட்டையாடுறதுக்கு முறை இருக்கு இல்லையா? எப்படி எப்படிலாம் மானை வேட்டையாடலாம்னு சொல்லுங்க. மான வலை வச்சு வேட்டையாடலாம். சரி. சில வச்சு. சரி. குழி வெட்டி. சரி. மானை காட்டி மானை நிப்பாட்டி. சரி. ஈட்டி அம்பு எய்து அப்படி பல வழிகள்லாம் இருக்கு. இத வச்சுலாம் ஏன் நீங்க பிடிக்கல, ஏன் முயற்சிக்கல? ஏன் முயற்சிக்கிறேன் இல்ல, இந்த மான்குட்டி இந்த ஒரு காயத்தை ஏற்படுத்தாம பிடிக்கணும் நினைச்சேன். ஏன்னா வலை வச்சு பிடிச்சிருந்தோம்னா வலைக்கு மாட்டிக்கிட்டு சரி கால் அடுத்த எடுத்து வைக்கும் பொழுது என்ன பிறந்துக்கிறோம். சரி. அவன் பிரசங்கிக்கிறது அது பிரசங்கிக்கிட்டா நான் தான் பார்க்கணும். அதே போல குடி வேட்டையாடதானே வந்தீங்க, காயமே இல்லாம ஒரு விலங்கை வந்து எப்படிங்க வேட்டையாட முடியும்? இது பேச்சா? அதுதான் நீங்க பேசுறது. அப்படி வேட்டையாட எடுத்து நான் வந்திருக்கேன். சரி, மான் காட்டி மான் பிடிச்சிருக்கலாமே, அது எந்த சேதாரமும் ஏற்படுத்தாம ஏமாந்து போயிடாத. நம்மள போல இருக்கேன்னு பார்த்த உடனே ஏமாந்து போய் வந்து போயிருமே. மானை ஏமாத்த கூட கூடாதா? ஏமாத்த கூட கூடாது. அப்படிங்க. அதனாலதான் இந்த மான்குட்டிய. சரி, இந்த மானை எத்தனை வயசுல பாத்தீங்க? குட்டியிலேயே பாத்தீங்களா? 5 வயசுல. அப்ப தெரிஞ்ச மாடு எப்படி உங்களை பார்த்து ஓடும்? ஓடலையே. காலையில இருந்து பொய்யா பேசியமா மிரண்டு ஓடலமா? மரத்தை தோரத்தி வந்தேன்னு சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க? அதுதான் மான் வந்து மத்த மான்கள் மிரண்டு ஓடிச்சு. இது மட்டும் என்ன பண்ணுச்சு? என்ன பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல அப்படி வர்றதா இல்லாத வர்றதா இல்லை அப்படின்னு ஒரு பையன் ஓடிச்சா இல்லையா? இது மாடு நிக்குது. எங்க நிக்குது? இந்த இடத்துல. இந்த இடத்துல எங்க நிக்குது? எங்க அண்ணன் காவலை மீறி, என் தோழி காவலை மீறி, என் காவலை மீறி உங்க மாடுக்குள்ள வந்து என்ன கால் சொல்றீங்க? என் கண் முன்னாடி மான் நிக்குது. எங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க, மானுடைய நிழல் கூட தெரியுது பாருங்க. ஐயப்பா, நிழல் பாருங்க. இவங்களும் தான் 10 மணில இருந்து உட்காந்துருக்காங்க. யாராச்சும் உங்க மானை பார்த்தேன்னு சொல்லட்டீங்க இருக்கவங்க. இந்தாங்க வேடு வரை உங்க மானிங்க தான் இருக்கு, நானே சொல்றேன். யாரையாச்சும் ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க மானிங்க இருக்கு. இந்த இடம் யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையா இருந்தாலும் ஆமா சொல்லுவாங்க. மாடு வந்துச்சு நிக்கிதான். ஓடி போய் இந்த மரியாதையா உங்களுக்கு என்னுடைய மாடு எனக்கு சொந்தமான மாடு கொடுக்கறதுக்கு நீங்க உங்களுக்கு சொந்தமான மாடு தாங்க. இருந்தா இருக்குன்னு சொல்ல போறேன். இல்லாத மாடு நீங்க தேடி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கதையை போய் இல்லை இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டேங்க. உங்க மாடை மறைச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொல்ற அவசியம் இந்த வள்ளிக்கு கிடையாது. எனக்கு அண்ணன் காவலை மீறி, என் தோழி காவலை மீறி, என் காவலை மீறி மாடு உள்ள ஒரு வாய்ப்பே கிடையாது. வெடிவரை கண்டால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெயின் சொல்றாங்க. உங்க முன்னாடியே என் தோழிக்கிட்டே எங்க அண்ணன் கிட்டே விசாரிச்சேன். அவங்களும் மாடை பார்க்கலனாங்க, நானும் உங்க மாடை பார்க்கல. அதுக்கான அடையாளமும் இங்க கிடையாது. அதனால ஓடி போயிருங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? வேற வளர்ல சென்று வைத்து உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? இந்த இடத்துக்கு தலைவி யாரு அவங்ககிட்ட கேட்டு பிடிக்கிறான்னு நினைச்சேன். சரி, அப்ப தலைவின்ற முறையில உங்ககிட்ட கேட்ட நீங்க என்ன செய்யணும்? இருந்துச்சுதானே இருக்குன்னு சொல்ல முடியும். இடம் உங்க இடம் யாருக்கு? சரி, சொந்தமான இடம் எங்களுக்கு தான். உங்களுக்கு சொந்தமான இடத்துல என்னுடைய மானாகப்பட்டது உள்ள வந்திருக்கின்றேன். உள்ள போன மான்குட்டிய நீங்க என்ன செய்யணும்? வாங்கி போவோம், உள்ள இருந்தா பிடிப்போம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பாருங்க, இங்க காவல் பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதா? உங்க மாடு வந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும். உங்க மாடு இங்க வரல. வேல்வெளி வியல்வெளி கைவெளி என்றால் என்னுடைய மானுடைய வெளியாகப்பட்டது வண்டு விழிகளை
போல கவர்ந்து இழுக்கக்கூடியதுமா. அதுக்கு என்னங்க பண்ணுச்சு? தாமரை போன்ற கண்ணம்மா. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மாடு வச்சிருக்கீங்களா? ஒரு மான்குட்டி இருக்குல்ல, அப்புறம் இதுக்கு பேராசை புடிச்சு ஏமா அந்த மான்குட்டியோட ஒரு மாடு வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அந்த மான்குட்டியோட இந்த மான்குட்டி ஒண்ணு சேர்க்கணுமே. ஒண்ணு சேர்க்கிற பக்கத்துல வச்சு ஒண்ணு சேர்க்கிற வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒண்ணு சேர்க்கறது அப்படி கிடையாது. என் அருகில இடது பக்கமோ வலது பக்கமோ வச்சு இந்த மான்குட்டி அப்படியே பக்கத்துல வச்சு பாருங்க. மானை வச்சு என்னதான் பண்ண போறீங்க? மானை வச்சு என்ன பண்ண போறீங்க? பார்த்து ரசிப்பேன். இல்ல எனக்கு புரியல. வரவங்க எல்லாருமே மானை வேணும் மாடு வேணும் மாடு வேணும். எத்தனை விலங்கு இருக்கு? சரி, அதெல்லாம் புடிச்சிட்டு போலாமே. ஏன் குறிப்பிட்டு மானை மட்டும் கேக்குறீங்க? மானால எவ்வளவு ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கு, இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு. எத்தனை பேர் அழிஞ்சு போயிருக்காங்க. அம்மா மான் கொம்போடு பிறந்தாரு. சரி, மான் கொம்போடு பிறந்த கலைக்கொட்டு மகிழ்ச்சி இருக்காருங்களா, அவர் ஒரு இடத்துல காலடி எடுத்து வச்சதுனாலதான் 12 வருஷம் மழை பெய்யாமலே இருந்துச்சு அங்க தேசத்து நாட்டுல. அப்ப மான் கொம்போடு பிறந்த அவரு அங்க தேசத்து நாட்டுல காலடி எடுத்து வச்சதுனால மழை வந்துச்சு. பாத்தீங்களா? பெரிய வேடூர் ஒருத்தர் வந்து வேட்டைக்கு போனாரு. அப்படி வேட்டைக்கு போகும்போது மான் வந்து புணர்ச்சியை ஏற்படும் போது அம்பு விடக்கூடாது. ஆனா அவர் அம்பை விட்டாரு. அது மானா இருந்தவர் யாரு? அதாவது பாண்டு மண்ணு வேட்டைக்கு போன பாண்டு மண்ணு வேட்டைக்கு போகும் பொழுது சிரமிஸ்ரீ தேவயானி என்று பார்க்கிறேன். கூடும் பொழுது ஒன்னா நீ வந்து உன்னுடைய மனைவியோட கூடும் பொழுது சிரமிச்சு இறந்து போகடா அப்படின்னு சாபத்தை கொடுத்தீங்களா. என்னதான் சாபம் நடந்தாலும் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய நன்மையை பார்க்கணும். அதான் செத்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன நன்மை? தீமையை பார்க்க போயிட்டா சாபத்தினால அப்புறம் என்ன நன்மை நடந்துச்சு? தர்மன் ஒரு நன்மை நடக்கல. இவங்க தர்மன் யாருக்கு பிறந்தா? தர்மன் எமதனுக்கு, பீமன் பாய்க்கு. பேரு தர்மம். அப்ப தர்மம் செய்தனால அவருக்கு பேரு தர்மம். சரி, இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்னுடைய மான்குட்டி இருக்கு அப்படின்றத நீங்க ஏன் வந்து இவ்வளவு தூரம் மறைச்சு வச்சுட்டு போய் சொல்றீங்கன்னு கேட்கிறேன் நான். வேடுவரே ஜாதி அபிமானம் என்பது சன்னியாசிக்கு. அப்ப உங்க காலையோட பொறுமையை அழகா வரவேற்பு கொடுத்து பேசிட்டீங்க. நீங்க காப்பாத்திக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். உங்க காவல்ல வந்து நீங்க பாக்குற காவல்ல வந்து கொஞ்சம் கோட்டை. நீங்க வேடுவர் வேட்டையே சரியில்லை. நீங்க என்ன ஏன் காவலை பத்தி சொல்றீங்க? மாடு பிடிக்க வந்த ஆள் மாதிரியா இருக்கு உங்களை பார்த்தா. நீங்க எதையுமே பிடிக்க முடியாது. கூட்டத்துல இப்படி பாருங்க. மீச மட்டும் வச்சிருந்தா மீச 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 விடவே இல்லை. முகத்தை பூரா கோபமா வச்சிருக்கேன். கால் நடுங்குது. என் தங்கச்சியை பார்த்து பயமா? இந்த மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு உங்க தங்கச்சி பார்த்து பயந்துட்டா. என்ன கேட்டுட்டு இப்ப ஏன் பாட்டு பாட்டு ஏமா மீசியம் மீச உங்களுக்கு மீச எல்லாரும் ஆப்பலையா மீச மானை பிடிக்க துப்பு இல்ல பத்து இல்ல ஆசை மீச மட்டும் வச்சிருந்தா
குட்டி மட்டும் போட்டிருந்தா குட்டி போட்டிருக்கு குட்டி போடல எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்ப கேக்குறீங்க குட்டி போட்ட மாடு பார்க்கும் பொழுது என்ன செய்யும்? இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு தாவுதுன்னு வச்சுங்களேன். தாவும் பொழுது இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு தாவும் பொழுது கீழே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அடிவேறு பாத்தீங்கன்னா அப்படியே வரி இருந்தா குட்டி போட்டது. குட்டி போடாதது பல 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 தல 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 எது இல்லையா? குட்டி போடாத மாடு. குட்டி போடாத மாடு. ஆமா. நீ கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டதுனால உங்களுக்கு சொல்லணும்ல. அப்ப குட்டி போட்டது. இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பக்கத்துல இருந்தா தாங்க வரும் பாட்டு. கூப்பிடுறேன் பள்ளியுமா அப்படி நீ பேசாம அவரு சரி கூப்பிடுறேன். தங்கச்சி பக்கத்துல இருந்தா எனக்கு பேச்சு போய் அறுவல் எடுத்துட்டு ஆமா. குட்டி மட்டும் போட்டிருந்தா குட்டி மட்டும் போட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருந்தேன். குட்டி மட்டும் போட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருந்தேன். அழகான கட்டழகு பாடமா, அழகான கட்டழகு பாடமா, அதை உனக்கு தானே பிறந்தேன் வேணுமா? நீங்க சொல்றீங்களா பாவம் சொல்லிட்டு உங்களை நல்ல மாமா. சரி இருக்கட்டுங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. அதனால இந்த இடத்துல தலைவிக்கிற முறையில ஒருவேளை உங்க மானிங்க இருந்துச்சுன்னா புடிச்சு வைக்கிறேன், வந்து புடிச்சுட்டு போங்க. மானோட அங்க அடையாளத்தை சொல்லுங்க. வேட்டுவர் காயாத
இதெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு மானோட அடையாளத்தை கேட்டா பெண்ணோட அடையாளம் சொல்றீங்க. என்ன வள்ளி நான் தேடி வந்தது மான் அல்ல. அப்புறம் உன்னைத்தான். என்னது தெரியுது? என்ன தெரியுது? ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த நாடகம் ஆரம்பிக்கும் போது ஒன்ஸ் இப்ப வந்திருக்கீங்க. மான தேடி இருந்தார்ல, மான தேடியே வரலையானே. என்ன தேடிதான் வந்தாரா? என்னத்துக்கா? என்ன கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறாரு. எவ்வளவு கொழுப்பு சட்டா என்ன அந்த கொம்புல கண்ணு இருக்கிறது சொல்லிட்டேலா? சரி, எந்த வர இருந்தாலும் கந்தன் ஒரு சாமி கும்பிடுவா. குன்றத்திலே குமரனுக்கு சுவாமி நாதா வள்ளி சுவாமி வள்ளி முருகா வேடுதலாக வந்தது நானே. உமக்கு வேண்டிய வரங்களை கேள்வி. நமது திருமணத்திற்கு பிறகு
லட்சுமி வாங்கப்பா. கொஞ்சம் ரவுண்டா தள்ளி நின்றா பரவாயில்ல. சொல்லும்படி மண்ணில் மைந்தன் நாடக உலகில் மலிகுஷா மன்னன் அருமைனா வி விஜயராம் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு இந்த நடந்த நிகழ்வுகளுக்கு ஆதரவு அளித்து கௌரவப்படுத்திய கிராமத்து பொதுமக்களுக்கு முதல் எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது எங்களது கலைஞருடைய சார்பாக அண்ணனுடைய குடும்பத்தார்களுக்கு ரூபாய் 10,000 நிதியுதவி அளிக்கிறோம். இந்த நிதி உதவிக்கு பேருதவி செய்த மற்றும் இதர செலவுகள் உட்பட அனைத்திற்கும் எங்களுடைய கலைஞர் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ரூபாய் 10,000 ஒன்று அளித்து பெருமை செலுத்த எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடி சங்கத்துடைய மூத்த கலைஞர் உசிரை தந்த ஒப்பற்ற கலைஞர் எம் எம் முஸ்தபா தேவர் அவருடைய மகன் நாடக அமைப்பாளர் தொழிலதிபர் எம் எம் ராஜா அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த பொன்னாடை அளித்து கௌரவப்படுத்தப்பட்டது. இந்த எம் எம் ராஜா யாருன்னா இங்கே ஸ்ரீபார்த்தா நடித்தாங்கல்ல மீனாட்சி அவங்களுடைய தகப்பனார். அவருடைய துணைவியார் ஜெயபிரியா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.
இந்த நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர் எம் ராஜா உதவியதை போல மற்ற கலைஞர்களும் உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வி.ஏ. விஜயராம் குடும்பத்தார்கள் சார்பாகவும் எங்களுடைய நாடக கலைஞர்கள் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் ஒத்துழைப்பு கொடுத்த பாசத்திற்குரிய விஜயராம் மனதில் இடம் பிடித்த அன்பு தம்பி கீதப்பிரியர் அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு கூப்பிட்ட உடனேயே வந்திருந்து நாங்கள் வருகிறோம் விஜயராம நிகழ்ச்சிக்கு என்று ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும், குறிப்பாக மதிப்புக்குரிய எங்களுடைய ஆசிரியர் பெருமகன் கள்ளிக்குடியை சார்ந்த ஈ.கே. ராமசாமி அவர்களுக்கும், அன்பு தம்பி செய்யமங்கலம் பாசத்திற்குரிய ராமதாஸ் அவர்களுக்கும், அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கும் மற்றும் முனியாண்டி அவர்களுக்கும், இசைக்கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்குமே சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக, அதாவது சுள்ளங்குடி விஜயராம் குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பெரிதும் சிறப்பாக நடப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அரும்பாடுபட்ட பாசத்திற்குரிய அன்பு மகன் என் இளைய மகன் கீதப்பிரியன் அவர்கள், இனிமேல் இந்த ஒரு நடிகனும் பார்க்க முடியாது. ஆகையினாலே என்னை வாழ வைத்த அன்னை மீனாட்சி அடுத்த ஜென்மத்திலேயும் சுள்ளங்குடி கிராமத்திலே விஜயராம் பிறக்க வேண்டும், இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மீனாட்சி வேண்டிக் கொண்டு உங்களிடத்திலே இருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மேலும் நாடக கலைஞர்களுடைய முன்னோடி கலைஞரான மதுரை மாவட்டம் பாலமேடு கிராமத்தை சேர்ந்த பேரூராட்சியுடைய மாபெரும் சங்கீத குழுவிலே பெரிய திறமையான நடிகர், உலகறிந்த உத்தமர் எம்.ஆர். முத்துசாமி அவர்கள், அவருடைய அன்பு புதல்வன், இன்றைய மதுரை திமுகவுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் இயலிசை நாடக மன்றத்துடைய பொறுப்பாளர், தமிழ்நாடு இசை காவலர் பேரவையுடைய மாநில தலைவர், பலவிதமான பதவிகளுக்கு ஆட்பட்டு இன்று நாடக கலையுடைய காவலராக இருக்கக்கூடிய அருமையான பாடுபடு எம்.ஆர். பாலசுப்ரமணியன் அவருடைய சார்பாக ரூபாய் 5000 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கும் இந்த கிராம சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் கலைஞருடைய சார்பாக அண்ணனுடைய குடும்பத்தார்களுக்கு இந்த சார்பாக பொன்னாடி இருந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அண்ணே அண்ணே, அம்மா கொஞ்சம் முகத்தை காட்டு, முகமே தெரில, அப்படி கொஞ்சம் பக்கத்தில் நின்று கொஞ்சம் நிற்க சொல்லுங்கள். சரி, தெய்வத்திரு வி.ஏ. விஜயராம் குடும்பத்தின் சார்பாக இங்கு வருகை இருந்திருக்கும் அனைவருக்கும், நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும், சுள்ளங்குடி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேணும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேணும். ஊர் செழிக்க வேணும், மழை பெய்ய பட்டி பெருக வேண்டும், பால்வானம் வேணும். பட்டி பெருக வேண்டும், பால்வானம் வேணும். ஊர் செழிக்க வேணும், மழை பெய்ய ஊர்
தம்பி இந்த நாடகத்துக்கு வாச்சது எங்களோட கடமை கிடையாது, எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அப்புறம் நினைவு நாடகத்துக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச பாக்கியம். அது கண்டிப்பா வருஷம் கண்டிப்பா இதே மாதிரி சிறப்பாக இந்த நாடகத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்துவோம். அதான் வருஷம் கண்டிப்பா நடத்துவோம். இது வந்து எங்க கடமை கிடையாது, நாங்க சம்பளத்துக்கு வர மாட்டோம், எதுக்கு வர மாட்டோம். இது வந்து எங்க பாக்கியம், எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். வருஷம் கண்டிப்பா சிறப்பா இந்த நாடகத்தை கண்டிப்பா நடத்துவோம். எங்களுக்கு வாய்ப்பளித்த கிராமத்தார் அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களுக்கு சிறப்பாக ஒளிபெருக்கி அமைய கொடுத்து கூட அருமை SMS ஒளிபெருக்கி நிலையத்தார் அவனுக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இசைக்கலைஞர் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி. வணக்கம். வருடாவரும் கண்டிப்பாக அந்த நாடகம் நடக்கும்.